மீனை போட்டுச்சு அப்படியே பெரிய மீனை பிடிச்சாச்சு. அவன்டா அவன் பின்னாடி வந்து அடிக்கிறிய டேய் முன்னாடி வாடா. எவனை காணு எவன் அடிச்சதுன்னு தெரியலையே. ஒருவேளை மீன் வந்து அடிச்சுட்டா இது எப்படி நடக்குது காலை இல்லையே. போய் எவனோ வந்து அடிச்சுட்டான் ஆனால் எவனு தெரியல. இருறா தலப்பா கட்டிக்கிறேன்டா. இப்போ வாங்குறேன். எவனா நான் மீனே திங்கக்கூடாதுன்னு ஏதோ செய்வனை வச்சுட்டான். எடுக்கிறேன் அந்த செய்வனை எடுக்கிறேன். எவன் வந்தாலும் அடிக்கிறான். இவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். திரும்பி பார்த்தா எவனே இருக்க மாட்டான். வந்தான்ல. அதான் என்ன மீன் கொண்டு போகிறான் இன்னைக்கு? அதையா குருவிலி மீன் கொண்டு போகிறான்டா. சூப்பர் மீன்டா. சரக்கு அடிக்கிறவங்களா சீக்கிரம் செத்துறான்னு சொல்கிறாங்க. நான் அந்த ஆண்டவன் இவனுக்கு சரக்கு அடிக்க ஆயுசை கூட கொடுக்கணும்டா. அப்பா விதவிதமாக மீன் கொண்டு வரான்டா இன்னைக்கு. பாடுறா சரியான மீன்டா. மாட்டுறா நல்லாடுறா. நான் திங்கிற மீனை பார்த்துட்டு இந்த ஊரே வயிற்றுல கதறணும்டா. நான் மீன் திங்கக்கூடாதுன்னு மேடா செய்வனை வச்சியா எப்படி சாப்பிட்றேன் பாருங்கடா மீனை. கத்தி அடிக்கணும். இல்லை கத்தியாக வெட்டாவது இது கத்தி. மீனை வெட்டி சூப்பராக கழுவி நீட்டாக கொண்டு வந்தாச்சு. குழம்பு கூட்ட போகிறோம். பாருங்க இந்த தலைப்பகுதி வயிற்று பகுதி அதெல்லாம் எடுத்து குழம்பு வச்சுருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. தேங்காய் இது ஒரு தேங்காய் வச்சுன்னு ஒரு தேங்காய் இது குழம்பு சாப்பிட்டு அப்பா ரெண்டாவது குழம்பு மசாலா அப்படிலாம் அரைச்சிருந்தாலும் குழம்பு மசாலா சூப்பராக இருக்கு. அரை கிலோ பொடி இப்படி வாங்கி தப்பால போட்டு வச்சுக்கோ. வீட்டுக்கு தனியாக அரைக்கணும். புளி நீ புளி அதோட சுண்ணி அது என் பேர் வந்து ஸ்ரீராமஜெயம் மாதிரியா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவையான உப்பு நிறைய உப்பு போட்டால் தான் குழம்பு சாப்பிட முடியும் மேடம். ஆனால் சாப்பிட முடியும். எதுக்கு உப்பு போட்டோம்
இந்த கருவாட்டு குழம்பு 4 கருவாடு உண்டு கருவாடு குழம்பு ஏன் இது கருவாட்டு குழம்பு கருவாடு புளி குழம்பு மாதிரியே தான் இருந்துச்சு ஏன்னா கருவாடு அதுல கருவாடு கிடந்தா தான் 7 நகர சின்ன நகர அதுவும் கரெக்டாக இந்த சைஸ் நகரம் இது வேறு நைட்டு வந்து என்ன குழம்புல கருவாட்டை காணும் நானும் சட்டியை கிண்டுங்கன்னு கருவாட்டு குழம்புன்னு சொன்னாங்களே மற்ற கருவாட்டு குழம்பு மாதிரியும் தெரியல வாடை இல்லை அப்போ இது என்ன கருவாட்டு குழம்புல உள்ள கருவாடு கிடக்கு நாளைக்கு கத்தரிக்காய் மட்டும் வந்துச்சு ஒரு பக்கம் வெந்திருக்கான் ஒரு பக்கம் வேகாம இருக்கா இதெல்லாம் ஒரு டேலண்ட் ஜஸ்கியால மட்டும்தான் முடியும் அவசரப்பட்டா குட்டியாச்சு அடுப்புல வைக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் கோவமா மடிக்கல அப்படிதான் மடிக்கல கேஸ் வந்து பிரச்சனையானதுலேருந்து எங்களை காப்பாற்றுன்னு இந்த ராக்கெட் அடுப்பு தான் எங்கள் வீட்டை சுற்றி காடுனால முள் எல்லாமே உடச்சிட்டோம் வரவா குழம்புப்பொடி கீழே இருக்கான் பட்டு நம்ம ஆட்கள் எப்படி ஆட்களை கீழே பட்டுட்டு மேலே கல்லு மணக்குதே வாங்க மசாலா வாசனை பயங்கரமா இருக்கு கறி மீன் அள்ளி கட்டிருக்கேன் சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இந்த மாதிரியா பாலான மாதிரியே சேர்ந்து பார்த்தோம் இப்படி காஞ்சிட்டுனா அதான் குழம்பு காயிறது இறக்கி தாளிக்க போகிறோம் ஏன் இதான் நெய் மீன் எண்ணெயே நம்ம ஊற்றல ஆனால் ஓரத்தில் இந்த எண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்க இந்தா தெரியுதா இதான் நெய் மீன் எந்த நெய் மீன் குழம்பு வச்சாலும் இப்படி தான் நெய் மீன்னா வஞ்சிரம் மட்டும் இல்லை இந்த மாதிரி கொழுப்பு வர்றது தான் நெய் மீன் புரிஞ்சுக்கேன்னு சொல்லுங்க படம் பயங்கரமாக இருக்காங்க தாளிப்புக்காக சட்டி அடுப்பில் வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போடுங்க போடுங்க வெங்காயத்தை போடுங்க போட்டோன்னே வச்சுட்டான் நல்லா எழுதிடாங்களா எல்லாத்தையும் போட்டுருக்கான் கப்புன்னு அப்பயே மூடிடணும் இல்லைன்னா நல்ல குழம்பு வாசனை போயிடும் ஓகேங்க அடுப்பில் இது காலையில் தான் நாங்கள் வாழை மீன்லாம் போட்டு சாப்பிட்டோம் கஞ்சிக்கு சூப்பராக இருந்துச்சு காஞ்சிட்டுக்கா வீட்டுக்கு அதே வச்சுட்டு பண்ணிவிடணும் முறுக்கலைன்னா உனக்கு பொருளே போல நாளே நல்லா இருக்காது பொருளே போல இந்த வேலை இருந்தாலும் பர்ஃபெக்டாக பார்க்கணும்
குக்கரில் அப்படின்னு ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான். இப்படி கொடுத்து விட்டா பத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு கூட கேட்டுதான் பாருங்க. மீன் குழம்பு பொரியல் எல்லாம் ரெடி. ரெடியாக இருக்குது. எல்லாமே சொருவிட்டா பல்லு பல்லு என்னையே அதிகமெல்லாம் போட்டு பிடிச்சிக்கல கொடுத்துக்கிறேன். தூண்டி மீன் ஒரு டேஸ்ட் எல்லாமே தூண்டி மீனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. சின்ன மீனாக இருந்தாலும் பெரிய மீனாக இருந்தாலும் பல மீன் வந்து கண்ணி பட்டுனாலே பல கண்ணி பட்டு ரத்தம் உறைஞ்சிருக்கு. அதனால நல்ல மீன் டேஸ்ட் மீன் தூண்டி மீனோட. அதுக்கு இதுதான் வித்தியாசம். சொல்லுங்க இன்னொரு அனுசமா வலை பட்டோன்னு அது டேஸ்ட் மாறிடுமா. ரத்தம் உடஞ்சி தூண்டியில் பிடிக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மாட்டும்போது களத்துல போய் கண்ணி வலை கண்ணி மாட்டிக்குமா. அது என்ன செய்யணும்னா கண்ணி களத்தில் மாட்டினோடனே ரத்த ஓட்டம் நின்று உறந்துடும். அப்படியே இறுக்கி செத்துணுமா. ரத்த ஓட்டம் உறஞ்சி அது கண்ணி இறுக்கின உடனே டேஸ்ட் மாறிடும். தூண்டி மீன் அப்படி இல்லை. அவன் தொண்டியில் பட்டு வெளியே வந்துடுவான். அது ஆயில் மட்டும்தான் லேஸ் கடிப்பிட்டு அந்த மீன் அடியிலேருந்து போட்டு கீழே போச்சு. அப்பவுமே எனக்கு நெஞ்சே வண்டி தட்டிடுவானோ. ஆடியன்ஸோட மைண்ட் இருக்கு. மரியாதை கலாகம் வந்துட்டு துணி ஊற்றிடா. அது கிடையாது. மரிதாஸ் மீன் வெடி எடுக்கும்போது மட்டும் மரிதாஸ் இருக்கான். சாப்பிடும்போது எங்கடா அவங்க கேட்பாங்க. அவங்க பழங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க போயிருக்கான். அவன் ஃப்ரூட்ஸ் அழுகுச்சின்னா பால் போச்சுல பால் ஊற்றணும். ஸ்க்ரீனா இருக்காளாக்கு மா வாமா நீ வந்து சோறு குத்தாதாம்மா அவங்க சாப்பிடுவாங்களாம். தாத்தா மாமா செல்லு போச்சு. எல்லாரோட நேரத்தையும் பழிச்சிட்டா. ஊத்துறோம்டா நாங்க செல்லு உடையாது. இந்தாங்க ஏ மாஸ்டர் 1,00,000 ரூபா அந்த பொரிச்ச மீன் அதுங்க. ஆமாம் பொரிக்க திட்டி தூக்குங்க. இந்தாங்க எவ்வளோ மீனா எடுத்துக்குங்க. நீங்கள் வீடியோ முடிங்க. 4 பேர் சாப்பிடணும். இப்போ உட்காந்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். 3 நேரம் சேர்த்து முடிக்க ஒரு